நாளைக்கு போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் மேல பழி போட்டுட்டாங்க, நானே என் மக்களை கொல்லுவனா, கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். பேசலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். பேசுவோம்ல. என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? நாம் இருவரும் சென்று ஒரு மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, ஓடுகாதீங்க. பயந்துட்டான் 4 நாள் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு போன போட்டு வீட்டு எதுவும் உடைச்சிருவாங்களா, எதுவும் கைது பண்ணுவாங்களா? ஒரு முக்கியமான ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு ஸ்டாலினங்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல அங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்ல, உன்னை கைது பண்ணா நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லி அவர் கைது பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ. நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். Wait a minute. Who are you? சார் ஓடு 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 ஓடினே இருக்கிறாரு. ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், இந்த அப்புறம் வந்து இவங்க DK பிரபு, இவங்களாம் எங்க போனாங்க? ஓடவே இல்லை. யாரு மேலாம் வழக்கு இல்லையோ அத்தனை பேர் அப்ஸ்காண்டு. அப்ஸ்காண்டுக்கு பேர் என்ன சார்? ஓடி ஒளிது தானே. இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிற. உங்களுடைய வழியை கொட்ட தானே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார்? என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யணும் ஓட்டு கேட்குறீங்க? அப்போ ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அனுதாபம் தேடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க நாடம் ஆடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் நீங்க அரசு பண்ணி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலை பத்தி பேசுறீங்க? டேஸ் வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சின்னமலையில ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்காரு. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதோயான்னு எம்மா வண்டிய அமுக்குடா ஆவல. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறுவதாக தாவேக்குவை சேர்ந்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. விஜய் கட்சியில இருந்துங்க லாரியில டிராக்டர்ல மண் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில இருந்து பணம் கேட்டுட்டே இருக்காங்க. வந்து ராகுல் என்ற பையன் வந்து டிவிகே கட்சியில இருக்காங்க. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தாதான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளா நான் மிரட்டுறாங்க. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தாவேகா நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்? சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள், அதை மறக்க முடியாது இல்லையா? 94 குழந்தைகள் இறந்திருக்க மாட்டாங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம் இருக்கு பாருங்க.
நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். நாம கேட்குறேன், விஜய் அவர்களுக்கு வந்து வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதா? அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ட்ராப்பை செட் பண்ணி காவல்துறை இந்த ரெட்டை யானையை வச்சிருக்கிற இந்த விஜய் அவர்களை கூட்டு வந்து கரூர் கூட்டத்தில் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்படி ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி பூரா அரசர்களுக்கு போகும்போது தலைகளை கட்டி விட்டு தொங்க விட்டு தான் பார்ப்பாங்க. வாங்க நீங்க வந்து என்ன வந்திருக்கீங்க, நாங்க வந்து பத்திரம் பதிவு வந்திருக்கோம். அப்படியா, பத்திரம் 10 தோப்புக்காரனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவு சின்னம் அமைக்கும் போது அதுல அந்த 41 பேர் இறந்து கிடக்கும் போது நீங்க கார் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் ஓடுனீங்களே, அதையும் ஒரு பிக்சரா வைங்க சார். ஏன்னா வருங்கால தலைமுறைகளுக்கு அது கொஞ்சம் பயன்பெறும். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? இன்றைய பேச்சு என்பது அநாகரிகமானது, அருவருக்கத்தக்கது, அரசியல் முதிர்ச்சியற்றது. ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அழியும். நீங்க